கீதையில் 3வது சாப்டரில் 23வது ஸ்லோகம். யதி ஹ்யாஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்யதந்திரிதஹ மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். சர்வேஸ்வரனானா வசுதேவனோட பையனாக பிறந்தேன் இல்லையா? சரி, நாம் தான் சர்வேஸ்வரனாச்சே, கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு ஒரே ஒரு நிமிஷம், ஏன் ஒரு செகண்டு என்னோட கர்மாவை செய்யாமல் இருந்தால் கூட உடனே என்ன பண்ணுவா ஜனங்கள்லாம், பாரு கண்ணனே ஒன்றும் பண்ணலை, அப்போ நாமே பண்ணணுன்ட்டு நான் ஒரு நிமிஷம் பண்ணாததை இவ ஆயுசு முழுக்க பண்ணாமல் இருந்துருவா. ஒரு நிமிஷம் போவானே, ஒரு வினாடி நான் பண்ணாமல் இருந்தால் கூட மக்கள் ஆயுசு முழுக்க அந்த கர்மாவை செய்யாமல் விட்டுடுவா. அப்படி இருக்கும்போது அரசனான நீ கர்மா செய்யாமல் இருக்கலாமா? நீ செய்யாமல் இருந்தால் மக்கள் எப்படி கர்மா செய்வா? அவளும் ஒன்றை மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு ஒன்றும் செய்ய மாட்டா. பாரு, உதாரணத்துக்கு நான் பாரு வாமன அவதாரம் எடுத்தேன், வராக அவதாரம் எடுத்தேன். இந்த வராக அவதாரத்தில் நான் பன்றியாக வந்தேன் இல்லையா? பூமாதேவியை கடலுக்கு அடியில் இருக்கிறதுக்காக அவள் பாசி படிஞ்சு கிடந்தா. ஏன்னா ரொம்ப வருஷமாக அவள் கடலுக்கு அடியில் இருக்கா. தண்ணியில் இருந்தால் பாசி படிக்குமா இல்லையா? பாசி படிஞ்சு அவளை எடுக்கிறதுக்காக நான் பன்றி ரூபத்தில் உள்ளே போய் அவளை கடலுக்கு அடிக்கணும் இழந்து எடுத்தேன். ஆனால் அந்த பன்றி உருவமாக எடுக்கும்போது மற்ற பன்றிகளோடு அவங்க சேர்ந்து விளையாடின்னு இருந்தேன். ஏன்னா நான் எனக்குள்ளே வாசனையை மறைச்சிண்டு பன்றிக்கு என்ன வாசனை இருக்குமோ அந்த வாசனையை நான் கொண்டு வந்துட்டேன். அதனால் மற்ற பன்றிகளும் என்ன பண்ணித்து, ஓ நம்மளை மாதிரி தான் போல இருக்குன்னு நினச்சி என் மேலே விழுந்து புரண்டு அதுகளும் ஜாலியாக விளையாடித்து. பட் அதே இது பாரு மாரீசன், அவன் மானா வந்தான், ஆனால் அவனால் மாற்றிக்க முடியாது வாசனையை. ஸோ ராட்சச தன்மை அப்படியே அந்த மானில் இருந்தது. அதனால் ஒரு மானும் அதுங்கிட்ட வரல. நான் எந்த காரியம் பண்ணாலும் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுவேன், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவேன். அதனால தான் மக்கள் என்னை ஃபாலோ பண்ணணுங்கிறேன் நான். அதை மாதிரி நீ என்ன பண்ணணும்? ராஜாவாக இருக்க. ஸோ நீ கம்ப்ளீட்டாக உன்னோட கர்மயோகத்தை நீ பண்ணாதான் மக்கள் என்ன நினைப்பா, ஓ நம்ம ராஜா பண்ணியிருக்க, நம்மளும் அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஃபாலோ பண்ணுவா அப்படின்னு மறுபடியும் அவனுக்கு அது உபதேசம் பண்ணுற.